நீங்கள் தலைநிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. இறையேசுவில் பிரியமான இதயமுள்ளவர்களே, இன்று நாம் பொது காலத்தின் 33ஆம் ஞாயிறு காலத்தில் காலடி பதிக்கின்றோம். இன்று வார்த்தையில் இறைவனின் மனப்படியுடன் கடைசி வரை இருந்தால் நிலைவாழ்வு என்னும் வெற்றியை பெற முடியும் என விளாக்கிய இறைவாக்கினர் கூறுகின்றார். ஆண்டவர் பேருக்கு அஞ்சி நடக்கின்ற உண்மை நீதியின் கருவோடு அவனுடைய இரட்டையில் நிரந்தரம் நடந்திருக்கு ஒன்றும் உழைத்து உண்ண பௌரடிய கிறிஸ்டின் வீரர் கட்டளை எழுதுகிறார். எரிசலேம் ஆலயத்திற்கு வேறெடுத்து எடுத்து வைக்கும் கிறிஸ்து அவரை மன்னித்து நமக்கு நிந்தனைகளை பற்றியும் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார். அதேவேளை அவர் நமக்கு நாம நன்மையையும் ஞானத்தையும் தந்து பலப்படுத்துவதை பற்றி எடுத்து வைக்கும் அவர் நம் மன உறுதியுடன் இருந்து நம் வாழ்வை காத்துக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவரை மன உறுதியுடன் இருந்து நிலைவாழ்வை காத்துக்கொள்ள திருப்பலியை காத்தியுடன் இருப்போம். ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களிலிருந்தும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். ஒரு கணக்கண்களை மூடி ஆண்டவருடன் நம்மை அர்ப்பணிப்போம். புதிய நாள், புதிய வாரம், நன்றி கூறுவோம். கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பயணங்கள், நம்முடைய திட்டங்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கிறார். நன்றி கூறுவோம். இந்த வாரத்தில் ஆண்டவரை காட்டுகின்ற பாதையை நாங்கள் பயணிக்கவும், எங்களுடைய வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கவும் எங்கள் அருளாளர் என்றும் மன்றாடி கொள்வோம். தூய திருத்துவத்தின் பெயரால் இந்த வாரத்தை, இந்த திருப்பதியை ஆரம்பம் செய்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூயமான நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தவறினாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. அமைதியாகுக.
இருப்பவன் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நலன்களுக்கு ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாய் ஒன்று நிறைவதாய் என்றும் வாழ்ந்து அருள் செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அதிகாரத்தால் அல்ல, மாறாக நீங்களும் உங்களைப் போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மண்ணில்லாதவர்களும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோது உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து புற வேலையில் தலைவதாக கேள்விப்பட்டோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவிக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவிழ்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலரின் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு பெறாது. மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்ததற்கு முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் எடுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட உளவே
மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 33வது வாரத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்திலே இந்த திருவழிபாட்டு ஆண்டானது நிறைவுக்கு வருகிறது. திரும்ப திரும்ப இவற்றை தான் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, பல இடங்களுக்கு திருப்பலிக்கு சென்று இவற்றை சொல்லுகிற பொழுது நானே நினைத்து பார்த்திருக்கிறேன். அடிக்கடி திருவழிபாடு ஆண்டு தொடங்குகிறது, முடிகிறது என்று சொல்வதால் மக்களுக்கும் சலித்து போய்விடுகிறது, எனக்கும் சலித்து போய்விடுகிறது. ஆனால் இந்த குருபடத்திலே ஒரு 4-5 பிள்ளைகளை வைத்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற பொழுது, நானும் சேர்ந்து சாப்பிடுகிற பொழுது நானும் யோசித்து பார்த்திருக்கிறேன். அடிக்கடி இந்த மீனையும் சோத்தையும் தானே சாப்பிடுறோம், ஆனா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதமாக ருசியா தானே இருக்கிறது அப்படி என்று யோசிக்கிறேன். எனவே திரும்ப திரும்ப சொல்லுவதால் சலித்து போவது அல்ல, திரும்ப திரும்ப அதை நாங்கள் தியானிப்பதாலும் பேசிக்கொள்வதாலும் சில நன்மையான விடயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு உறுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த திருவருகை காலத்தோடு ஆரம்பித்த இந்த 2024-2025 என்கின்ற இந்த திருவழிபாட்டு ஆண்டானது வருகின்ற வாரம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடி அதற்கு பிறகு வருகின்ற சனிக்கிழமையோடு அது முற்று பெறுகிறது. முற்று பெறுகின்ற பொழுது நமக்கு இந்த வாரம், இந்த ஆண்டு முழுவதும் நாம் நடந்து வந்த பாதையை சீர்தூக்கி பார்க்க நமக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை பாருங்கள், நான் ஏற்கனவே கூறியிருக்கிற 2 பிரதானமான மறைபொருளை ஒரு திருவழிபாட்டு ஆண்டிலே கொண்டாடுகிறோம். முதலாவது முந்த இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு தான் பிரதானமான மறைபொருள். அதற்கு பிறகு உயிர்ப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்று தேடி பார்க்கிற பொழுது வந்த மறைபொருள் இயேசுவினுடைய பிறப்பு, அதன் பின் அவருடைய பாலத்துவம், அவருடைய திருமுழுக்கு, அவருடைய பகிரங்க பணி, இவையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தன. அத்தோடு இவை அனைத்தும் நற்செய்தி நூல்களிலே அவை பொறிக்கப்பட்டுள்ளன. எல்லாம் பொறிக்கப்படாவிட்டாலும் முக்கியமான சில விடயங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானவை அங்கே பதியப்பட்டுள்ளன. இவை பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு திருவழிபாட்டு ஆண்டிலே மிகவும் அழகாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் அழகாக அவை அடுக்கப்பட்டுள்ளன. அதாவது அது ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உரமூட்டுகிறவையாக அமைகின்றன. பிரியமானவர்களே, இந்த ஆண்டை நாங்கள் முடிக்க போகிற ஆண்டு லூக்காவின் ஆண்டு என்று சொல்லுவோம். இந்த லூக்காவின் ஆண்டிலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வாசித்த நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலே இருந்து எடுக்கப்பட்டது. இந்த லூக்கா நற்செய்தியாளர் மிகவும் ஒரு சிறந்த நற்செய்தியாளர். இவர் ஒரு ஓவியர். இவர் நன்றாக கவிநயத்திலே கதைகளை எழுதக்கூடியவர். பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய இந்த எருசலேம் பயணத்தை 13வது பொதுக்காலத்தின் 13வது ஞாயிற்றுக்கிழமையிலே இருந்து பொதுக்காலத்தின் 31வது ஞாயிற்றுக்கிழமை வரை சீடத்துவ பயணம் என்றால் என்ன, சீடன் ஒருவன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருப்பொருளிலே தன்னை இழக்க வேண்டும், பிறர் நலம் நாட வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், நல்ல பண்புகளோடு பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றவராக இருக்க வேண்டும்.
மன்னிப்பு கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் என்று இவர் தன்னுடைய உவமைகள் வழியாக இயேசு ஆண்டவருடைய பயணத்தை ஜெருசலேம் நோக்கி நகர்த்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் லாத்திரன் தேவாலய பெருவிழா மேற்கல்வி விழாவை கொண்டாடினோம். அதனால் லூக்கான செய்தியிலிருந்து வாசிக்கவில்லை. அதற்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை சவுக்கால பெருநாளை கொண்டாடினோம். இறந்த விசுவாசிகளை நினைத்தோம். எனவே அன்றும் லூக்கான செய்தியிலிருந்து வாசிக்கவில்லை. எனவே 31வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நற்செய்தி வாசகம் வேறு நற்செய்தி வாசகமாக இந்த வருடத்தில் அமைந்திருந்தது. பிரியமானவர்களே, எனவே இந்த இயேசுவினுடைய எருசலேம் பயணம் நிறைவுக்கு இயேசு ஜெருசலேமுக்குள்ளே நுழைந்து விட்டார். ஏன் இயேசு ஜெருசலேமுக்கு வந்தார்? இயேசு ஜெருசலேமுக்கு சாகத்தான் வந்தார். பாருங்கள் சகோதரர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற இயற்கையிலோ அல்லது செயற்கையிலோ இருக்கிற எந்த ஒரு விடயத்திற்கும் தொடக்கமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது. மனித வாழ்க்கைக்கும் தொடக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. என்றோ ஒரு நாள் அது முடியத்தான் வேண்டும். இந்த இயற்கையினுடைய சக்கரத்திலே நாங்கள் எல்லோரும் கால் பதித்துவிட்டு நாங்கள் மறைந்து போகிறோம். ஆனால் கிறிஸ்தவன் ஒருவனுக்கு இந்த வாழ்வு முடிவு அல்ல என்பதை இயேசுவினுடைய எருசலேமில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் குறித்து காட்டுகின்றன. இயேசுவினுடைய எருசலேமுக்கு இயேசு நுழைந்ததும் அதற்கு பிறகு நிகழ்ந்தது என்ன என்று நமக்கு தெரியும். அதைத்தான் நவகாலத்திலே பெரிய வியாழன் பெரிய வெளியை நாங்கள் தியானிக்கிறோம். இயேசு எருசலேமுக்குள்ளே நுழைந்தார், காட்டிக் கொடுக்கப்பட்டார், பாடுகள் பட்டார், மரித்தார், அத்தோடு முடியவில்லை, உயிர் தெழுந்தார். எனவே கிறிஸ்தவன் ஒருவனுடைய வாழ்வானது சாதாரணமான இயற்கையிலே நிகழ்கின்ற விடயங்கள் போன்று மக்கி போவது அல்ல. மனித வாழ்க்கை இந்த உலகத்திலே தொடங்குகிறது, இந்த உலகத்தை முடிக்கிறது. ஆனால் விசுவாசம் கொண்டுள்ள நம்பிக்கை கொண்டுள்ள கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையானது மாறுபடுகிறது. இந்த நாளில் இயேசு ஆண்டவர் ஜெருசலேம் தேவாலயத்திற்கு வருகிறார். இயேசு 2 இடங்களிலே அழுததாக நாங்கள் நற்செய்தியிலே கண்டுகொள்கிறோம். ஒன்று, அவருடைய நண்பன் லாசர் இறந்த பொழுது உள்ளம் குமுறி அழுதார். ஜெருசலேம் தேவாலயத்தை பார்க்கிற பொழுது, ஐயோ, இன்னும் ஜெருசலேமிலே மீட்புக்கான வழிகள் காணப்படவில்லையே என்று ஜெருசலேம் தேவாலயத்தை பார்த்தும் இயேசு கலங்கினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு ஜெருசலேம் தேவாலயம் என்பது அவர்களுடைய வாழ்வினுடைய மிக பெரிய சொத்தாக இருந்தது. அவர்களுடைய கொண்டாட்டங்களுடைய மையமாக இருந்தது, வாழ்வினுடைய மையமாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் ஜெருசலேம் தேவாலயத்திற்கு போய் அங்கே அவர்கள் விழா கொண்டாடுவதும் அதனுடைய வெற்றிகளை பற்றி பேசுவதும், பிரியமானவர்களே, அவர்களுக்கு அது வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. இந்த ஜெருசலேம் தேவாலயம் ஏற்கனவே, முதலாவது ஜெருசலேம் தேவாலயம் ஏற்கனவே 587 கிறிஸ்துவுக்கு முன் 587களில் இது இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது. சொல்லுகிறார்கள், புண்ணிய தேவாலயத்தை விட 2வது தேவாலயம் மிகவும் அழகாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் இந்த தேவாலயத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்கிற பொழுது இதற்கும் அழிவு வரப் போகிறது, இடிக்கப்பட போகிறது என்று சொல்லுகிற பொழுது யூதர்களிடையே அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் பிரியமானவர்களை, நிகழப்போகின்ற விடயங்களை பற்றி இயேசு ஆண்டவர் முன்னறிவித்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கு இந்த ஜெருசலேம் தேவாலயத்தை பற்றி இயேசு முன்னறிவிப்பு செய்யப்பட்டு சில ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் நிறைவடையப்பட்டு அதற்கு பிறகு ரோமியரின் படையெடுப்பில் அந்த தேவாலயம் அளிக்கப்பட்டு, பிரியமானவர்களே, இது வரலாற்றில் நிகழ்ந்தறிய உண்மை. இந்த விடயத்தில் இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்ன? இந்த வரலாற்று சம்பவத்தில் இருந்து, இயேசுவினுடைய முன்னறிவிப்பில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அதுதான்
நமக்கு இன்று தேவையாக இருக்கிறது. ஒரு ஆண்டை முடிக்கிறோம். கார்த்திகை மாதம் 30ஆம் தேதியோடு இந்த ஆண்டு முடிகிறது. திருவள்ளுவாண்டு ஆண்டு. நாம் நினைக்கலாம் மார்கழி மாதம் 31ஆம் தேதியோடு தான் முடிகிறது என்று. இல்லை பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் ஒருவனுக்கு அவருடைய ஆன்மீக ஆண்டு திருவருகை காலத்தோடு ஆரம்பித்து கிறிஸ்து அரச திருவிழாவுக்கு புறவை வருகின்ற சனிக்கிழமையோடு முடிவடைகிறது. எனவே இது இறுதி மாதம். எனவே இந்த இறுதி மாதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு உரியது அல்ல, நம்முடைய வாழ்க்கை பரலோகத்திற்கு உரியது. எனவே ஆயத்தமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆன்மாவை கட்டுவதற்கு பொருத்தமானதாக திருவை அமைத்து வைத்து இந்த மாதத்தை இறுதி மாதமாகி இந்த கார்த்திகை மாதத்திலே 2 முக்கியமான விடயங்களை தியானிக்க அழைக்கிறது. ஒன்று, நமக்கு முன் சென்றவர்கள் விட்டு சென்ற பாடமும், நமக்கு முன் சென்றவர்கள் இருக்கின்ற இடமும். நமக்கு முன் சென்றவர்கள் 2 இடங்களிலே இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் கல்லறை திருநாள் என்று சொல்லிவிட்டேன். 2 இடங்களிலே இருக்கிறார்கள். ஒன்று, உத்தரிக்கிற வேதனையிலே இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு நாம் போகக்கூடாது, போகத்தான் வேண்டி வரும். என்று சொன்னால் புண்ணியம் இல்லாமல் போனால் அந்த இடத்திலே தரிக்க வேண்டி வரும். பிரியமானவர்களே, அங்கே இருக்கின்றவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆன்மாக்களை நாங்கள் அங்கே அனுப்பி வைக்க வேண்டும், அங்கே விண்ணகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. இது முதலாவது. இரண்டாவது விடயம், நாம் எல்லோரும் பரலோகத்திற்குரியவர்கள். நம்முடைய ஆன்மா, மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மா, வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆன்மா, 2 ஆன்மா. மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்களும் பரலோகம் செல்ல வேண்டும், நம்முடைய ஆன்மாக்களும் பரலோகம் செல்ல வேண்டும். இதற்கான அலுவல் பார்க்கின்ற மாதம் தான், நினைவூட்டுகின்ற மாதம் தான். வருடம் முழுவதும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று திருப்ப திருப்ப நினைவூட்டுகின்ற மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். பிரியமானவர்களே, கார்த்திகை மாதத்திற்கு என்று அந்த உத்தரிக்கிற வேதனை படுகின்ற ஆன்மாக்களுக்கான வணக்கமாக இருக்கிறது. அந்த புத்தகத்தை வாசித்தார். பிரியமானவர்களே, ஒரு குருவானவர்கள் ரீதியிலே எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. நாளாந்த கடமைகளை தவறுகிற பொழுது, செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மறுக்கிற பொழுது, திருவழிபாட்டை ஒழுக்கான முறையிலே அர்த்தமான முறையிலே கொண்டாட மறுக்கின்ற சந்தர்ப்பங்களிலே, இரக்க செயல்கள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களிலே, சோம்பரிகளாக இருக்கிற சந்தர்ப்பங்களிலே, 2 நாட்களுக்கு முன் வாசிக்கப்பட்ட அந்த சிந்தனையிலே இருக்கிறது. ஒரு மனிதன் இறந்து விட்டார். நல்ல மனிதன், நல்ல ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய ஆன்மா உத்தரிக்கிற வேதனைக்கு செல்லுகிறது. அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நீ சோம்பி இருந்தால், சோம்பல்தனத்தோடு இருந்தால், இரக்க செயல்கள் செய்கின்ற நேரங்களிலே, பிறரை மன்னிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களிலே, பிறருக்காக உன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டிய நேரங்களிலே நீ சோம்பி இருந்திருக்கிறாய். உனக்கு கீழே தரப்பட்டிருக்கிற மனிதர்களை நடத்துவதிலே, புத்தி சொல்லுவதிலே நீ சோம்பரியாக இருந்திருக்கிறாய். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது. பள்ளியில் தூங்கியவர் கல்வி இழந்தார், கடையிலே தூங்கியவர் முதல் இழந்தார். இந்த பொறுப்புள்ள மனிதர்களின் தூக்கத்தினால் பலர் இல்லாத வேலையெல்லாம் தூக்குது என்று. பிரியமானவர்களே, சோம்பல் பல பாவங்களுக்கு இட்டு செல்கிறது. தலையான பாவங்களிலே சோம்பல் இருக்கிறது. ஏன் சோம்பல் பல பாவங்கள்? எனவே அந்த மனிதனுக்கு உத்தரிக்கிற வேதனைப்படுகிற இடத்திலே கொடுக்கப்பட்ட தண்டனை எதற்காக? சோம்பலுக்காக கொடுக்கப்பட்டது. எனவே நாங்கள் இவ்வாறான ஆன்மாவை கட்டி வைத்திருக்கிற பாவங்களில் இருந்து விலகி நீங்களும் நானும் பரலோகம் சென்றடைய வேண்டும் என்பது திரு அவையின் விருப்பமாக இருக்கிறது. இதன் அடிப்படையிலே நான் பிரியமானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகம், இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகம், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வாசகம், இந்த 3 கிழமைகளும் மிக முக்கியமான நற்செய்தி பகுதிகளாக இருக்கிறது. இவை நிறைவு கால இறையியல் என்று அழைக்கப்படுகிறது. எஸ்கட்டோலஜி, நிறைவு கால இறையியல். கடைசி காலத்திலே எவ்வாறான முடிவுகள் நிகழும்
பிரியமானவர்களே, இதற்கு பொருத்தமாக இது நற்செய்திகளுக்கு பொருத்தமாகவே காலநிலையும் மாறியது. இந்த வருடம் கொஞ்சம் மழை கொஞ்சம் குறையும். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யும்? பெய் கொண்டு கொட்டி எல்லா இடமும் வெள்ளம் வரும், பயங்கரமாக இடிமின்னல் வரும். இனி 3 நாள் இழுத்து முடிஞ்சிருக்கும். 2 மணி இந்தியாவில் கொஞ்சம் ஆக்கம் இருக்கிறாங்க, இதுகளை வச்சுக்கிட்டு போதும் செய்யறாங்க. இந்த வழிகளை சொல்லி இருக்குது. இறுதிக்காலம் வருகிறது, ராயா வருகிறார், ஆயத்தமாகவும் சீக்கிரமா வாங்க, இயேசு போகிறார், வாரார், இருக்கிறார், எழுப்புறார், அடுக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு டிங் 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 மாட்டுக்காரன் வந்தானே தெருவில் வந்தானே எடுக்கண்டு வார மாதிரி வருவாங்க வீடுகளுக்கு ஒரு சின்ன சின்ன துண்டுகளோடு. பிரியமானவர்களே, இவை இயற்கையில் நிகழ்கின்ற மாற்றத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை தருகிறார். இது உன்னுடைய ஆன்மாவுக்கு வரப்போகின்ற இறுதி நாள். இன்றைக்கோ நாளைக்கோ உன்னுடைய ஆன்மாவுக்கு வரப்போகின்ற இறுதி நாட்களாக இது அமைகிறது. நீ உன்னுடைய இந்த உடலை குறித்து பெருமைப்படாதே. நீ அமைத்து வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய உலக செல்வங்களை குறித்து பெருமைப்படாதே. ஒரு நாள் இது அழிக்கப்படும், தகர்க்கப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். பிரியமானவர்கள், உலகத்தில் நாங்கள் பல பொருட்களை செல்வங்களை சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வைக்க கூடாது என்று அல்ல. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த அறிவிலியை போல என் நெஞ்சே நல்லா தூங்கு. பிரியமானவர்கள், எனக்கு டிவி இருக்கு, எனக்கு டிவி பார்க்கறது தான் விருப்பம். ஆனால் என்னுடைய உறவுனாக்கா என்னோட படிச்சது நல்ல பாசம் இல்லை. அப்போ அன்னைக்கு வீடு இந்த ஜாமான் வந்தது. தம்பி வந்து டிவி இல்லையா, நாங்கள் இல்லை இருந்தது. அவனுக்கு ஒரு டிவி வாங்கிட்டாங்க. டிவியை கொண்டு வந்தாங்க. அப்போ அதை போடுறதுக்கு கடவுளே இந்த ஒரு ப்ளக் அடிக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிக்காரங்களை கூப்பிட்டாங்க. கடைக்காரங்க வரமாட்டாங்க. ஏதோ வழியில் ஒரு மாதிரி எங்களோட தொடர்பு கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன செய்யறது? 10 மணிலேருந்து 11 மணி மட்டும் மாதாட்டியில் நட்சத்திர வழிபாடு. நானும் பிரசங்கிட்டவங்க, நானும் அந்த நட்சத்திர வழிபாட்டில் அதிகமாக மூழ்கிறோம். எனவே அந்த நட்சத்திர வழிபாட்டை பார்க்கிற பொழுது நான் யோசிப்பேன், திருப்பி ஒரே விஷயங்களை தானே நான் சொல்லுறேன். நாங்களும் திருப்பி ஒரே விஷயங்களை தான் நம்ம பிரியமான சகோதர சகோதரிகளை நினைக்க வேண்டாம். நாங்கள் திருப்பி ஒரே விடயங்களை தான் சொல்லு. நம்முடைய வாழ்க்கைக்கு அன்றாடம் ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக பேசுகிறார். அவ்வளவுதான். ஒரே விடயமாக இருக்கலாம். அறிவிலேயே நம்மளையும் ஆண்டவருடைய நாளில் இப்படியான ஒரு கட்டிடத்தை வச்சிருக்கிறது நீ இருக்கிறாய். மறுவர வாழ்வினால பயணமாக உன்னுடைய கட்டிடம் அமைந்திருக்கிறதா? இன்னைக்கு பாருங்க, 2வது வாசகத்தில் புனித பவுலடிகளார் சொல்லுகிறார். தன்னை உதாரணப்படுத்தி முன்னிலைப்படுத்தி புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், உங்களுடைய நலனுக்காக உழைத்தோம். உங்கள்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட இயலாத என்று அல்ல, மாறாக கடவுள் தந்த நேரத்தையும் காலத்தையும் மேற்கொண்டார். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய கடிதத்திலே புனித பவுலடிகளார் எழுதுகிறார், ஆண்டவருடைய நாள் சீக்கிரம் வருகிறது என்று சொன்னதுக்கு என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய நாள் சீக்கிரம் வருகிறது. கடலுக்கு போக மாட்டாங்க, மீன் பிடிக்க மாட்டாங்க, அட்டப்பந்தயம் வச்சிருக்க மாட்டாங்க, குடும்பம் வைக்க மாட்டாங்க. இப்படியே சோம்பி 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 வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. தெசலோனிக்கேயருக்கு எழுதினது பிள்ளையா போச்சு. எனவே நான் கொஞ்சம் பவுலடிகளார், உங்களை போல நாங்க சோம்பி இருக்க, என்னுடைய சோத்துக்கு நான் தான் உழைச்சு நானே தான் சாப்பிட்டேன், கூடாரம் அமைத்து தான் நான் வாழ்ந்தேன். எனவே எங்களை போல வாழுங்கள் என்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் இந்த இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிறார். என்ன? சோம்பி தெரியாமல் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான விசுவாச சாட்சிய வாழ்வு வாழ்ந்தால் மாத்திரமே பரலோகம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் என்ற அழைப்பு தருகிறது. எனவே பிரியமான உலகத்தில் நாங்கள் இத்தனை செல்வங்களை வைத்திருக்கிறோம், இவ்வளவு பொருட்களை வைத்திருக்கிறோம் என்பதில் அல்ல நம்முடைய தகுதி மெய்ப்பிக்கப்படும். அவற்றை வைத்திருக்கலாம். ஆனால் இவற்றிற்கு மேலாக மேலுலகத்திலே
இன்றைக்கு நான் சொல்லி இருப்பது பொருத்தமான ஒரு சிறிய ஆன்மாக்கள் பற்றிய புதுமை. அஞ்சேன் அம்மாள் என்று ஒரு புனிதை சிறுமியாக இருக்கிற பொழுது அவள் சரியான குழப்படி, நம்மளை போதுதான் குழப்படி. எனவே இவர் அதிலும் குழப்படி செய்து பாவம் செய்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் நித்திரையில் இருக்கிற பொழுது இவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. அந்த காட்சியிலே பாரதூர் அவரை கூட்டிக்கொண்டு போய், அந்த உன்னுடைய வீட்டை காட்டுகிறேன் பாரத கூட்டிக்கொண்டு போய், அந்த உன்னுடைய வீடு என்று காட்டினார். அப்பொழுது பார்க்கிறார், அவர் திகைத்து போய் அந்த வீடு எரிந்து கொண்டிருக்கிறது, தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சொல்லுவார், நீ இன்றைக்கு இறந்தால் உன்னுடைய வீடு கவின்மிகு கற்களாலும் நேர்த்தி பொருட்களாலும் கட்டப்படவில்லை, நன்றாக பெயிண்ட் அடிக்கப்படவில்லை, உள்ளுக்கு ஏசி கூட்டப்படவில்லை. உன்னுடைய வீடு வாழக்கூடிய தன்மையிலே இல்லை, அதோ பாரு எரிந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆன்மா இன்றைக்கு இறக்கும். உன்னுடைய வாழ்வு உன்னையோடு முடியுமாக இருந்தால் உன்னுடைய ஆன்மா அதிலே வதைக்கப்படும், அதிலே எரிக்கப்படும். அந்த வேதனையை தாங்க முடியாது. எனவே உன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வது. அதற்கு பிறகு அந்த குழந்தை தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு புனிதராக மாறுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைய நாளிலே பேசுவது பருமனை எருசலேம் தேவாலயத்துடைய அமைப்பை குறித்து அல்ல. இறுதி நாட்களிலே உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் அந்த நரக தண்டனைக்கு உத்தரிக்கிற வேதனைக்கு போய்விடாமல் முடிவு வருகிற பொழுது சந்தோஷமாக இந்த உலகை விட்டு நீக்கி ஆண்டவரிடம் சென்றடைவேன் என்கின்ற பௌரடிகளாருடைய வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கென்று செத்தாலும் ஆண்டவருக்கென்று அந்த அனுபவத்தோடு பயணிக்க நம்மை அடைகிறது. இந்த வாரங்கள் நமக்கு நன்றியின் வாரங்களாக அமைய வேண்டும். ஆண்டவருக்கு நாம் வருடம் முழுவதும் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லுவோம். அத்தோடு இந்த மாதம் நமக்கு உணர்த்தி தருகின்ற இந்த ஆத்மாவை பெறப்பட்டுவது, உத்தரிக்கிற வேதனையில் இருக்கிற ஆன்மாக்களை பரலோகத்துக்கு அனுப்புவது, நம்முடைய ஆன்மாக்களை சீர்படுத்தி நல்ல கவின்மிகு கட்டலாம் அழகு பொருட்களாக நம்முடைய ஆன்மாவையும் பலப்படுத்தி ஆண்டவரிடம் ஒப்படைக்க இந்த வாரத்தினை முயற்சிப்போம். ஆண்டவரிடம் அருள் பெற்று மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அழைக்கிறோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். Amen.
பொருட்களாலும் கட்டப்படும் ஆலயங்கள் அழியலாம். ஆனால் கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்டு கட்டப்பட்ட ஆலயமாகிய திரு அவை காலத்தால் அழிவராது. கிறிஸ்துவின் பிரதிநிதியாய் இருந்து வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் நாம் அனைவரும் அழிந்து போகும் உலக இயல்பின்படி வாழாமல் நிலை வாழ்வுக்குரிய இயல்பை அணிந்தவர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் தொடுக்கின்ற போர்களும் பல இடங்களில் ஏற்பட்டு வருகின்ற நிலநடுக்கங்களும் வெள்ளங்களும் பஞ்சமும் கொள்ளை நோயும் துன்புறுத்தல்கள் ஆகியவை குறைந்தொழிய இக்காலத்தில் நீதாமி நீதியின் கருவனை எழச் செய்து அமைதி எனும் நிரந்தரம் வலத்தினை தந்து மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் முன்பு நெருங்கி வருகிறது எனும் வார்த்தையால் ஓட்டம்பெறும் நாங்கள் பிறந்த அடியார்களை நினைவு கூறும் இந்த நவம்பர் மாதத்தில் எங்கள் பங்கில் இருந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் இன்னும் யாருமே நினையாத ஆன்மாக்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இவர்கள் செய்த பாவ விளைகளை மன்னித்து நித்திய வெளிப்பாட்டினை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உழைக்க மனமில்லாதவரும் உண்ணலாகாது இருக்கிற பவுல் அடியாரின் வார்த்தை கேட்க நாங்கள் அனைவரும் கடின உழைப்பாளிகளாகவும் பொறுப்புணர்ச்சியுள்ள மனிதர்களாகவும் விளங்கிட வேண்டும் என்று இளையோருக்கும் வேலையின்றி தவிக்கும் அனைவருக்கும் அவரவர் தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வருகிற பொழுது சுமந்து வந்த நன்மை காரியங்களை ஆண்டவர் ஒப்புக்கொடுத்து நன்றி சொல்லுவோம். ஏதாவது முக்கியமான தேவைகளுக்காக வேண்டும் என்று வந்திருந்தால் அவற்றை ஒப்புக் கொடுப்போம். மனப்பாரங்கள், உடல் நோய்கள், ரோகங்கள், வேதனைகள் இவற்றை நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்னமாக கொஞ்சம் பௌரடிகளால் இந்நாட்களிலே நம்முடைய ஆன்மாவை தட்டிச் சொல்லுகிறார். உதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறாயா? மன்னித்திருக்கிறேனா? ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? பொறுமையோடு இருந்திருக்கிறேனா? பொறாமைப்படாமல் இருந்திருக்கிறேனா? தீய வார்த்தைகள் பேசாமல் இருந்திருக்கிறேனா? சபிக்காமல் இருந்திருக்கிறேனா? ஆண்டவரே, எடுத்துக்காட்டாக வாழ்க்கை வாழ சொல்லினார். என்னுடைய ஆன்மாவை நான் அழகுபடுத்த கற்றுத்தார். மனித விசுவாசருடைய ஆன்மாக்களுக்காக கருத்தியாகம் செய்ய, தவம் செய்ய, தான தர்மம் செய்ய உதவி செய்ய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை
வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்று உள்ளதெல்லாம் வல்ல இறைவா, நாளும் உடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் பகுதலைகள் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரக்கத்தாலும் தூய ஆவியாலும் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றுடைய திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவர் கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திருவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தையும் புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேந்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்களின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரில் இருந்து பெற்று உண்ணுங்களே, இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரில் இருந்து பெற்றுக் கொள்ளுங்களே, இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு ஒப்பத்தையும் மற்றவர்களையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணத்தில் உமக்கு ஊழியம் புரிய தமது மனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறதை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு
வானத்திலே அவை அன்பை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தருகிற நோக்குடன் நீர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மாசிறப்பு வழியிலுள்ளே திருடவங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பேதுரு, இலங்கையின் திருத்தூதர் புனித யோசேப்பு பிள்ளைகள் உருவாகிய புனிதர்களுடன் நாங்கள் இறை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்றிருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் கரங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எல்லோரும் சேர்ந்து கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவழியால் பயிற்சி பெற்ற நம்முடைய ஆன்மாவை அழகுபடுத்தக்கூடிய அன்புகளை பாட அருள் வேண்டும் மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமையற்ற உங்களை வழிவிட்டு எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாரும் இழக்க உமது நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழங்கிய எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை மனிதருள்வீராக என்று வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இந்த உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு இறுதி நாட்கள் வருமுன் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்கிறவர். நம்முடைய இறப்புதான் இந்த வாழ்வுடைய இறுதி நாள். புதிய வாழ்வு ஆரம்பிப்பதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்கிறார். சொம்மறையிலிருந்து அழைக்க பெற்றோர் பெற்றோர் மட்டும் சொல்லுங்கள். எனது ஆன்மாவையும் கிறிஸ்துவின் திருவுடல் காட்டப்பட்டு நினைவாழ்வை தருவதாக. ஆமாம்.
இன்றைய நாளிலே திருப்பலிகளிலே நிறைய இயற்கை ஆலயத்திற்கு அருகிலே கொண்டு வந்து அழைத்திருக்கின்றது. அதற்காக நான் நன்றி கூறுகின்றேன். இந்த ஆலயத்திற்கு அருகிலே வந்து நீங்கள் திருப்பலியை பங்கு பெறுகின்ற பொழுது எவ்வளவு நன்றாக இருக்கின்றது. ஆண்டவருக்கு அருகிலே வந்து இருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வை நீங்கள் நிச்சயமாக கொண்டிருப்பீர்கள். ஆகவே நீங்கள் அடுத்த முறை இயற்கை அழைக்காமலும் உங்களுடைய நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்டு முடிந்தவரை நீங்கள் ஆலயத்திற்குள்ளே மிகப்பெரிய போக்கியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. ஆலயத்திற்கு உள்ளே வந்து நீங்கள் திருப்பலியை பங்கு பெறுகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவார்கள், உங்களுடைய மனைவிமார் மகிழ்ச்சி அடைவார்கள், பங்கு தந்தை மகிழ்ச்சி அடைவார், அனைத்தை விட ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். ஆகவே முடிந்தவரை நான் இப்போ இந்த 2 வருடத்தில் என்னைக்கு தான் முதல் தடவை இந்த அறிவித்தலை சொல்லுகின்றேன். எனவே நீங்கள் இந்த அனுபவத்திலே நீங்கள் நடத்துகிறீர்கள். அந்த குருவானவருடைய இந்த வரையுறையை திருப்பி அறிவிலிருந்து இருக்கின்ற பொழுது இந்த ஆண்டவருக்கு அறிவிலை வந்து நிலவுலகத்திலே வந்திருக்கிறேன். தந்தையவர்கள் மீது ஆற்றிய வரையுறைக்கு நான் நன்றி கொள்கின்றேன். தங்கள் திருவருகை காலத்தை அன்பிட்டு வருகிறோம். ஆகிய திருவருகை காலத்திற்கு ஆயத்தப்படுவதற்குரிய ஒரு மறைமுறையை தந்தையவர்களுக்கு அவருக்கு அளித்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு நான் முதலில் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த கடந்த 2 வருடங்கள் இந்த பங்கை நான் நிறைவு செய்திருக்கின்றேன். நீங்கள் உண்மையாகவே ஆன்மீக விடயங்களிலே அக்கறையாக கருத்தனையாக இருந்திருந்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அதாவது உங்களுடைய திருவிழாவுக்கு மட்டும் நான் மறைவுரையாளர்களை நான் கொண்டு வருவது அல்ல, மாறாக இங்கே கடந்த 2 வருட திருவருகை காலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒரு மறைவுரையாளர்களை இங்கே உங்களை படிப்படியாக ஆயத்தம் செய்வதை நீங்கள் சில வழியிலே கவனித்திருக்கலாம். அதேபோல திருவருகை காலங்களும் வருகின்ற கடந்த 2 வருடங்களில் ஒவ்வொரு ஞாயிறு ஒருவரை நான் ஒரு மறைமுறையாளரை நான் அழைத்து இங்கே திருப்பலி ஒப்பு கொடுக்க அழைத்திருக்கின்றேன். அதை நீங்கள் கவனித்திருக்கிறேன் என்றால் படிப்படியாக தரப்பட்ட அந்த 5 வாரங்கள் 4 வாரங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நான் சில சிறப்புகள் மத்தியிலே ஒரு மறைமுறையாளரை உங்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை பயன்படுத்துவதற்காக அழைத்திருக்கின்றேன். அது உங்களை படிப்படியாக ஆயத்தம் செய்வதற்காக திருவிழா சுவாமி கிடைக்கும் இல்லை, அதனால் சுவாமியை பிடித்திருக்கிறார்கள் நீங்கள் தயாரப்படி நினைக்கலாம். சரியாக அவதானித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நான் படிக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் கடந்த நாளில் வருகின்றீர்கள். ஆகவே அதற்காகத்தான் நான் அப்படி ஒரு செயல் திட்டத்தை நான் அமைத்திருக்கின்றேன். அது தொடர்ந்தும் உங்களுக்கு நடைபெறும். இன்று தந்தையவர்களுடைய இந்த முறைகளை திருவருகை காலத்தில் இன்றை அழைத்து வருகின்ற முறையாக இருந்தது. இந்த வருடத்துக்கான பைபிள் டைரி அது மட்டுமில்லை, இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றேன். கடந்த 2 வருடங்கள் தபக்காலத்திலே ஓய்மை குழுக்கள் இங்கே தங்கியிருந்து ஒரு வாரம் தங்கியிருந்து இந்த தபக்கால தியானத்தை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். ஆனால் இந்த தபக்கால தியானத்திலே எத்தனை பேர் சரியாக அதை பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. எத்தனை பேர் அவர்களுடைய மறைவுரைக்கு வந்து சொல்கிறீர்கள். பொதுவாக பெண்கள் தான் இங்கே வருவார்கள். எத்தனை பேர் இந்த தபக்கால இந்த தியானத்தை கிடந்து பாவசங்கத்தில் செய்திருக்கிறீர்கள். சென்ற வாரம் ஜெயவாளர்கள் கொண்டிருந்தால் இந்த வருடம் நாங்கள் என்னுடைய தபக்கால தியானத்தை பங்குகளில் நாங்கள் திட்டமிடுகிறோம். உங்களுடைய பங்குக்கு நாங்கள் வர வேண்டுமா? வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய தேதிகளை தாருங்கள். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இதை நான் இந்த வருடம் கொடுக்கிறதா இல்லையா? இதனால் பல முக்கியமாக ஆண்கள் அதை கலந்து கொள்வதில்லை, பாவசங்கீதத்தில் செய்து கொள்வதில்லை. இந்த வருடம் வேண்டாம் என்று சொல்லுவோமா அப்படின்னு நான் நினைத்தேன். இருந்தாலும் யாராவது ஒரு சிலர் மனம் மாற்றம் பெறுவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதற்காலே நான் அவருக்கு ஆம் என்று சொல்வதாக நினைக்கின்றேன். பைபிள் டைரி சொன்னால் ஒரு குழப்பம் வந்து பைபிள் டைரியோட திருமலை பாட்டு நாட்காட்டியங்கள் பைபிள் டைரி சுத்தமாக இருக்கும். அதை நாள் திருமலை பாட்டு நாட்காட்டி தொங்கப்பட்டது. அதே பைபிள் டைரி 100 பைபிள் டைரி இங்கே
கல்வி நிலைய அலுவலகத்தில் இருக்கின்றது. விருப்பமானவர்கள் பணத்தை கட்டி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பைபிள் லைனுடைய விலை 650 ரூபாய் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். வருகிற ஞாயிறு நல்லாயிர விதியம் ஞாயிறாக நாங்கள் கொண்டாடுகிறோம். அதாவது இங்கே இருக்கிற மேட்டாசனத்திலே மறை மாவட்டத்திலே பணி செய்து ஓய்வு பெறுகின்ற குருக்களுக்காக சேர்க்கப்படுகிற நிதியம். அவையோடு பங்கு இந்த நிதியத்தை தாராளமாக இந்த நிதியத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறார்கள். நீங்களும் நிறைந்த ஞாயிறு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தாராளமாக கொடுக்குமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறேன். இன்னும் சாத்தியமான மது கட்டுமான பணிக்கான பிரச்சனைக்கு சாத்தியமான சில தலைவாளர் அவர்களால் விற்பனைக்காக நம்முடைய பங்கினை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை நீங்கள் பொருளாளர்களிடமிருந்தும் மாதா புத்த தலைவர்களிடமிருந்தும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். உங்களை பெரிய வருகின்றது. நீங்கள் அதனுடைய விலை 500 ரூபாய். அங்கே மாதாவுடன் நீங்கள் பெற்றுக்கொண்ட சில நேரங்களுக்காகவும் மதுரை அவர்கள் கட்டி பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் இந்த பட்சத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே தந்தையவர்கள் மலைகளை கூறியது போல வருகின்ற நாளில் கிறிஸ்து அரசர் திருவிழா திருவள்ளுவத்தின் இறுதி ஞாயிறாக இருக்கின்றது. இதனை திருவள்ளுவத்தின் முதல் ஞாயிற்கு செல்கின்றது. கிறிஸ்து அரசர் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுவது போல இந்த திருவள்ளுவை காலத்தில் இயேசுடைய 2வது வருகை நாங்கள் நினைவுகூறுகிறோம். அதேபோல இயேசுடைய பிறப்பு அவர்களுடைய ராசாவாக எங்களுடைய இதயத்திலே பிறக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைவுகூறுகிறோம். அதுதான் இந்த திருவள்ளுவை காலம். நாங்கள் அதை நாங்கள் பயன்படுத்திக் இந்த திருவள்ளுவை காலத்தை முடிந்தவரை ஞாயிறு சில தினங்களிலே உங்களுக்கு மறைவுரையாடப்படுவது உங்களுக்கு மறைவுரையாடுவாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிவிழாவுக்கான ஆயுதங்கள் நாங்கள் ஆரம்பித்து அவர்களுடைய பிள்ளைகளை சரியாக நாங்கள் சொல்லுகின்ற நேரத்திற்கு அவர்களை அனுப்பி மீண்டும் அவர்களை நாங்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைப்போம். மழைக்காலம் ஆனவுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கூடைகளை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சதாசிவயமாக இருந்தால் இங்கே புதன்கிழமை மழைக்காலம் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு திருச்சபை மாலை அதை கொடுத்து நம்ம நலன் நம்பரும் நம்ம நலன் ஆசீர்வாதம் தரணும். பிறகு காலத்திற்கு நடைபெற மாட்டாது என்று உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இளம் தந்தையர்களுக்கான ஒன்று கூட அதற்கு முடியாத காரணத்தினாலே வருகின்ற ஞாயிறு திருப்பதி முடிந்தது நடாத்த கடவுளின் அண்மையே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறுதி ஆசிரியருக்காக ஆயத்தம் செய்வோம். இந்த வாரத்தை நாம் எடுக்கிற முயற்சிகளில் ஆண்டவர் துணை நிற்க வேண்டும் என்றும் மன்றாடி தலைவணங்கி ஆசீர்வதிப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது நமது ஆசீர் கொடைகளை இரக்கத்துடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கினால் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களால் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன்
தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு கொண்டாடுவதாக. சென்று வாழுங்கள், திருப்பை நிறைய